மீசை அண்ணாச்சி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து மாணிக்கவாசகர் பெருமான் அருளிய சிவபுராணத்தின் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். 7வது பாகமாக 31 வரியிலிருந்து 35 வரி வரை உள்ள 5 வரிகளுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் அடுத்து எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைவாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. நம்ம எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான். நம்ம சொல்ல முடியா புல்லாகி பூடாகி புழுவாகின்னு சொல்லிட்டு எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். இளைத்தேன் என்றால் பிறந்து பிறந்து செத்து செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து என் உள்ளம் ஒரு நிலையில் இல்லை. வேண்டாம் இறைவா, எனக்கு வேண்டாம், இந்த பிறவியே தேவையில்லை, எனக்கு ஒரு உய்வான ஒரு நித்திய ஜீவன் அப்படி சொல்லுவாங்க. வீடு பேர் முக்தி, அது எனக்கு வேணும். அதாவது மெய்யே உன் பொன்னடிகள், மெய்யான உன்னுடைய அடிகளை இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஆமாம், சிவபுராணத்தில் 32வது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன். அவர் 32 வயசு தான் வாழ்ந்தார். அது ஒரு குறிப்பு. அந்த வகையில் வீடுற்றேன் அதாவது இந்த சிவபுராணத்தை எழுதிட்டு இருக்கும்போதே நான் வீடு பேர் பெறுவேன் என்று அவர் நினைத்து எழுதியிருக்கின்றார். இதுதான் மகான்கள். முக்தி பெற்றதாக அவரே இந்த பாடல் மூலமாக தெரிவிக்கின்றார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. உய்ய என்றால் இறைவனடி சேர்வது, உய்ய என்றால் நினைத்ததை அடைவது. அவர் என்ன நினைச்சார்? முக்தி வேணும்னு நினைச்சார், அது அடைஞ்சதா அவர் எழுதுறாரு. என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற, உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்றிருக்க என் உள்ளத்தில் வாழ்கின்றவனே, ஓங்காரமாக எப்பொழுதும் என் மெய்ப்பொருளாக இருக்கின்ற இறைவனே, உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரம் என்ற மெய்யா உண்மையானவனே, விமலா மும்மலம் என்கின்ற 3 மலங்களை அறுத்து இன்பமயமாக அருள்பவரே, விடைபாகா என்றால் விடை என்றால் காளை மாடு, காளை மாட்டின் மீது ஏறி வருபவரே, காளை வாகனமாக கொண்டவரே, விடைபாகா. வேதங்கள், இந்த வேதம் சொல்கிறோம் இல்லையா, இந்த வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. அது ஐயா என இறைவா இறைவா சிவசிவா சிவசிவா என்று வேதங்கள் இவரை பார்த்து நம்முடைய எம்பெருமான் சிவனை பார்த்து இறைஞ்சுகிறதாம், ஐயா ஐயா என்று. அப்பேற்பட்ட ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இறைவன் எப்பேற்பட்டவன்னா ஆழ்ந்து ஆழமானவன், அகன்று அகலமானவன். ஆமாம், ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே, நுட்பமானவனே. அதாவது அடி முடி எதையுமே காண முடியாமல் தானே பிரம்மாவும் விஷ்ணுவும் இருந்தாங்க. அப்பேற்பட்டவன் அடியும் முடியும் அற்றவன் இல்லையா. இந்த பிரபஞ்சத்திலேயே அவருடைய அடியும் பார்க்க முடியாது, முடியும் பார்க்க. அப்பேற்பட்ட இறைவன். ஆமாம், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, நுட்பமானவனே அப்படின்னு இந்த 5 வரிகளிலே நம்முடைய பெருமான் மாணிக்கவாசக பெருமானுக்காகத்தானே நரிய பரியாகவும் பரிய நரியாகவும் ஆக்கினார். நரிகளை கொண்டு வந்து கொடுத்து மன்னன்ட்ட நரிகளை பரியாக்கி கொண்டு வந்து கொடுத்தார் இல்லையா. அப்பேற்பட்ட எம்பெருமான். ஆமாம், மாணிக்கவாசக பெருமானுக்காக இதையெல்லாம் செய்த இறைவன். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். 32 வயசில் ஒரு இறைவனடி சேர்ந்தார். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற
மெய்யா விமலா விடைவாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஏமான விமலா. இவ்வளோ அழகாக அற்புதமாக மாணிக்கவாச பெருமான் தன்னுடைய இறை மீது இந்த நம்பிக்கையை இவ்வளவு ஆழமாகவும் அற்புதமாகவும் ஆணித்தரமாகவும் எழுதியிருக்கின்றார். இதை நாம் காதிலே கேட்டு இறைவன் அடியை பின்பற்றி மகிழ்ச்சியாக வாழ்வோம். இதுபோன்ற விளக்கங்களை தெரிந்து கொள்ள மீசை அண்ணாச்சி யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்ட்ஸில் ஓம் நமச்சிவாயா என பதிவிட்டு இறைவனுடைய அருளை பெறுங்கள் என்று அன்பர்களாகிய உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். இது 7வது பாகம். 8வது பாகத்திலே விளக்கமாக இன்னும் இருக்கின்ற வரிகள் 95 வரிகளிலே மீதி உள்ள வரிகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.